பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது என்பதை நம்மளால ஆவியில நல்லாவே உணர முடியுது. அப்படின்னா நாம் இந்த நாட்களிலே, கர்த்தருடைய வருகையின் நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்துல நம்ம நல்லா வேரூன்றி இருக்கிறோமா, ஸ்திரப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிற விதமாக இந்த ஒரு பைபிள் ஸ்டடியில வந்துட்டு வசனங்களை கவனிச்சு கேட்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 24 வசனம் 14. Matthew 24 verse 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஆமென். ஆமென். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்களில் ஒரு சிலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அந்த அடையாளத்தை தான் 14வது வசனத்துல இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். சோ கடந்த ஒரு சில ஆண்டுகளாவே நம்ம பார்க்கிறோம், உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஸோ இன்டர்நெட் மூலமா, போன்ல, யூடியூப்லன்னு சொல்லி, ஸோ தெர் ஆர் சோ மெனி பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு உலகம் முழுவதும் வந்துட்டு கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்போது முடிவு வரும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்படின்னா முடிவு நாட்கள்ல தான் வந்துட்டு நாம இருக்கிறோம்ன்றது கிளியராவே நமக்கு தெரியுது. இப்போ முடிவு நாட்கள்ல இருக்கிற நாம பிரதானமாய் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சில வசனங்களின் துணையோட நம்ம கவனித்து பார்க்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். 1 Peter chapter 4 verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். ஆமென். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆவியில உணர்ந்துகிட்டு தான் இருக்கிறோம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அப்படின்னாக்க நாம இந்த காரியத்தை கரெக்டா பண்றோமா? ஜாக்கிரதையா ஜெபிக்கிறோமா? தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், இதை வந்துட்டு நம்ம கரெக்டா பண்றோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா இந்த முடிவு நாட்கள்ல வந்துட்டு கர்த்தர் சொல்ற விஷயம், கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும், கடைசி வரைக்கும் ஸ்திரப்பட்டு இருக்கணும். சுவிசேஷம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது, அதுல ஸ்திரப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதைதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 24 வசனம் 13. Matthew 24 verse 13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஆமென். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ஒரே வசனம் மத்தேயுல மட்டும் 2 இடத்துல இருக்கும். மத்தேயு 24:13 வெறுமனே முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதி இருக்கிறது. இதே வசனத்தை மத்தேயு 10:22 படிச்சு பாத்தீங்கன்னா, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரியந்தம் ஏன் நிக்கணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் கடைசி நாட்களிலே ஒரு உபத்திரவம், ஒரு துன்பம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்க முடிவு பரியந்தம் நிலைச்சிருந்தா மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ளார பிரவேசிக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இந்த முடிவு நாட்களிலே இருக்கிற நாம் சுவிசேஷத்தை அறிஞ்சுகிட்டு இருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால அறிஞ்சுகிட்டு இருக்கிறோம். பட் அதுல வந்துட்டு நல்லாவே ஸ்திரப்பட்டு இருக்கணும். ஸ்திரப்பட்டு இருக்கிறது குடும்பத்துல யாரோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் கிடையாது. குடும்பத்துல நீங்க ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அந்த சுவிசேஷத்துல ஸ்திரப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழணும். வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். Hebrews 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆமென். ஆமென். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்துல சுவிசேஷத்தை நல்லா தெரிஞ்ச பிறகு, கர்த்தர் யார் என்பதை அறிந்த பிறகு வந்துட்டு அதே நம்பிக்கை, அதே விசுவாசத்தை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில், அப்படின்னா ஸ்திரப்பட்டு இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு நம்மகிட்ட விரும்புறார். அந்த விசுவாசத்துல முடிவு பரியந்தம் உறுதியா ஸ்திரப்பட்டு பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்தவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். நித்திய ஜீவன் மட்டும் இல்லைங்க, இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி கூடிய விரைவிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியில யாரு 5 பட்டணங்களுக்கு அதிபதி, யாரு 10 பட்டணங்களுக்கு அதிபதி, சோ அந்த மகிமையை சேர்த்துதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அப்படின்னா முடிவு பரியந்தம்
விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். குடும்பத்துல 4 பேர் இருந்தா 4 பேருமே தனிப்பட்ட முறையில கர்த்தரோடு கூட ஒரு உறவுல வந்துட்டு இருக்கணும். சோ அந்த பர்சனல் பிரேயர் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குதான்றத எவாலுவேட் பண்ணி பாருங்க. குடும்பங்கள்ல மேபி நீங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரனா சகோதரியா இருக்கலாம். குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில வந்துட்டு ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்களா? நான் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று 1 பேதுரு 4:7 படிச்சோம். அப்ப முடிவு பக்கத்துல இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப குடும்பத்துல ஒவ்வொருவரும் நம்ம ஜெபிக்கிறோமா? சோ சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம்னா சபையே ஸ்திரப்பட்டுதான் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னாக்க நாம் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களா இருக்கணும்னாக்க நம்ம விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டவர்களா இருக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு சமீபமா இருக்குதுனாக்க ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரெவலேஷன் 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆமென். ஆமென். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தோட இருந்தோம்னாக்க என் பிதாவினிடத்தில் நான் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன்றார். அப்ப கர்த்தர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தையே வந்துட்டு அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. 1000 வருட அரசாட்சின்னு சொல்லி சொல்றோம். பட் இந்த அரசாட்சிக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவே இராது என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இந்த ராஜ்யத்துக்கு முடிவு இருக்காது. பட் அந்த 1000 வருஷத்துக்கு பிறகு என்ன பிளான்ன்றதை கர்த்தர் வரும் பொழுது நமக்கு சொல்லிக் கொடுப்பார். பட் அவருடைய வருகையின் நாட்களிலே ஜீவிக்கிற நம்ம எப்படி இருக்கணும், என்ன குணாதிசயத்தை உடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு ஒரு சில வசனங்கள் மூலமா சொல்லி கொடுத்துக்கிட்டு வர்றாரு. வாசிக்கலாம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜேம்ஸ் 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. ஆமென். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணுமா? நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இருதயத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கும், உலக கவலைகள் இருக்கும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கும், பலவித சிற்றின்பங்கள் இருக்கும், இச்சைகள் இருக்கும். அப்ப இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்ற ஏக்கங்கள் கூட வந்துட்டு இருக்கும். இந்தந்த காரியங்களுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டேன், எனக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற அந்த ஏக்கங்கள் இருக்கும். இதையும் தாண்டி இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் என்று கர்த்தர் வந்துட்டு விரும்புகிறார். அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? நீடிய பொறுமை தேவைன்னு வேதம் சொல்லுது. இதே அதிகாரத்துல யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனமும் படிச்சீங்கன்னா கர்த்தர் சீக்கிரமா வராரு, நீ நீடிய பொறுமையோடு இருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36, 37 படிச்சோம்னாலும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வராரு, நீடிய பொறுமையோடு இருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிச்சாக்க கர்த்தர் சீக்கிரமா வராரு, நீ சாந்தமா இருன்னு சொல்லி அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப இருதயங்கள் ஸ்திரப்படணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் நீடிய பொறுமையோடு இருந்து கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அப்ப இருதயங்கள் ஸ்திரப்படணும் அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நம்மை ஸ்திரப்படுத்த முடியும்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8வது வசனம். 1 Corinthians 1:8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஆமென். முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் அவருடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவார். நம்ம ஆதி சபைகள்ல கூட வாசிக்கிறோம், எல்லா சபைகளும் ஸ்திரப்பட்டது. நாளுக்கு நாள் இந்த சபைகள் விசுவாசத்திலும் எண்ணிக்கையிலும் இவர்கள் வளர்ந்து பெருகின அப்படின்றத பாக்குறோம். இதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. சோ ஒரு சபை ஸ்திரப்படணும் அப்படின்னு சொன்னாக்க எப்படி ஸ்திரப்படும்? நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படிக்கு. அப்படின்னா இருதயத்துல கர்த்தரை பரிசுத்தம் பண்றோமா? நான் எல்லா அந்தரங்கங்களையும் இயேசு கிறிஸ்து வெளியில கொண்டு வருவார். அவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே வந்துட்டு நன்மையானாலும் தீமையானாலும் எல்லா அந்தரங்கமான சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்து வெளியில கொண்டு வருவார். அப்ப அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? அப்ப இருதயத்துல வந்துட்டு பொல்லாத சிந்தனைகள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போன்னு சொல்லி விரட்டுறோமா? இல்ல அந்த சிந்தனைகளை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம்
வசனங்கள் 4 முதல் 5 வரை வாசிக்கலாம். Acts chapter 16 verses 4 to 5. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஆமென். ஆமென். 5வது வசனத்துல அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எதனாலே சபைகள் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின? அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை வந்துட்டு ஒரு சபை கடைபிடிச்சதுன்னா அது விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகும். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை வந்துட்டு கடைபிடிக்கணும். இவ்வளவுதான். ரொம்ப அடிப்படையானது வந்துட்டு கர்த்தருடைய கட்டளைகளை அப்படியே வந்துட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் அப்படியே இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கு அடிப்படை இருதயத்தின் சிந்தனைகள். அப்ப இருதயத்தின் சிந்தனைகளை வந்துட்டு சீர்படுத்தி கர்த்தருடைய கிருபையோட நம்ம சீர்படுத்தி நம்முடைய வார்த்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய சொல், செயல், கிரியைகள் எல்லாமே வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமான முறையில ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு குடும்பமும் செஞ்சாக்க அந்த சபையானது வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு அது விசுவாசத்துல வளரணும். எண்ணிக்கையில வந்துட்டு அந்த சபை வந்துட்டு நிச்சயமா வளரும். அப்படி வளரலைன்னு சொன்னா கர்த்தர் ஒரு எச்சரிப்பும் கொடுக்கிறார். ஒரு கீழ்ப்படியாத ஒரு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 3:2. நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆமென். ஆமென். ஒரு கீழ்ப்படியாத சபையை பார்த்து கர்த்தர் சொல்றது, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. இந்த ஸ்திரப்படுத்துன்ற வார்த்தையை கொஞ்சம் நல்லாவே கவனிச்சுக்குங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்ற வசனத்தை நம்ம படிச்சோம். இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் அப்படின்றத வந்துட்டு யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். அப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு? நீ விழித்து கொண்டு சாகுறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அப்படின்னா ஸ்திரப்படுத்தணும்னா நாம ஸ்திரப்படுவதற்கு ரெடியா இருந்தாதான் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். நாம ஸ்திரப்படுவதற்கு ரெடியாவே இல்லைன்னா கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்த மாட்டார். நான் திரும்பவும் சொல்றேன், நாம ஸ்திரப்படுவதற்கு ரெடியா இருந்தா மட்டும்தான் கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஏன்னா நம்ம ஏற்கனவே வாசிச்ச 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8வது வசனத்துல முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்து உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படிங்கிற வசனத்தை பார்த்தோம். இப்ப நீங்க இயேசு கிறிஸ்து ஒரு சபையை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷம் 3:2 சொல்றாரு, நீ தான் வந்துட்டு ஸ்திரப்படணும், நீ விழித்து கொண்டு ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாம் ஸ்திரப்படுவதற்கு ரெடியா இருந்தா மட்டும்தான் கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். நாம் அதுக்கு ரெடியா இல்ல. நம்முடைய தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த உலகபூர்வமான சிந்தனைகள், உலகபூர்வமான ஏக்கங்கள், அது வந்துட்டு ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், உலக கவலைகள், இதெல்லாம் நிறைய கர்த்தர் வந்துட்டு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லி இருக்கிறார். பலன் கொடுக்க முடியாதபடிக்கு நம்மை தடுப்பது எது? அது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், இச்சைகள். இவைகள் உட்பிரவேசித்து, உலக கவலைகளா இருக்கலாம், இவைகள்லாம் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடும் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா நான் ஸ்திரப்படுறதுக்கு ரெடியா இருக்கிறாண்டவரை என்ன ஸ்திரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மட்டும்தான் கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? நம்ம இப்ப வாசிக்க கேட்டோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது. இப்ப கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குதுன்னா முதல்ல என்ன ஸ்திரப்படணும்? உங்க இருதயம் ஸ்திரப்படணுங்க. உங்களுடைய இருதயம் எப்ப ஸ்திரப்படும்? நீடிய பொறுமையோட இருந்தாதான் இருதயம் ஸ்திரப்படும். வாசிக்கலாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஹீப்ரூஸ் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. ஆமென். ஆமென். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அப்ப இருதயம் வந்துட்டு ஸ்திரப்படணும்னு சொல்லி யாக்கோபு 5:8 வாசிச்சோம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து வர்றாருன்னா இருதயம் ஸ்திரப்படணும். அப்படின்னா இருதயம் ஸ்திரப்படணும்னா முதல்ல கர்த்தர் என்ன சொல்றாரு? பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். இப்ப இன்னைக்கு அந்நிய போதனை அதிகமா உள்ளார வர்றது யூடியூப்னாலதான். இப்ப யூடியூபை மூடி வச்சுட்டு நீங்க முதல்ல கிருபையினால இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அது நல்லது என்று எழுதி இருக்கிறது. கிருபையினால இருதயம் ஸ்திரப்படுகிறது
நல்லது என்று வேதம் சொல்கிறது. அதற்கு முதலாவது, பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதீர்கள். சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டாரா? உங்களுக்கு வந்துட்டு யூடியூபோ உங்களுக்கு போனோ தேவை கிடையாது. உங்களுக்கு பைபிள் மட்டுமே போதுமானது. வேதத்தை வந்துட்டு ஆராய்ந்து பாருங்க. தெரியாதவைகளை வந்துட்டு அது ஆவியானவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அவர் டைரக்டா சொல்லிக் கொடுப்பாரு. இல்லாட்டினா இன்னொரு ஆவியானவர் இருக்கிற சகோதரன் சகோதரி மூலமா நிச்சயமா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இருதயம் ஸ்திரப்பட்டால் மட்டுமே கர்த்தருடைய வருகையின் போது நாம் தைரியத்தோட அவர் முன்னாடி நிக்க முடியும். வாசிக்கலாம் சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். Psalm 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். ஆமென். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். யாருடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார்? சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவர்கள்னா ஏழைகள் கிடையாது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில எளிமையோட வந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னாக்க அவர்களுடைய இருதயங்களை இயேசு கிறிஸ்து ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இருதயம் ஸ்திரப்பட்டா மட்டும்தான் நம்மளால கர்த்தரின் வருகையின் போது அவர் முன்னாடி தைரியத்தோடு நிக்க முடியும். வாசிக்கலாம் சங்கீதம் 31 வசனம் 24. Psalm 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். இயேசுவின் வருகைக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வசனம் எழுதியிருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை வந்து திடப்படுத்துவாரு, அவர் ஸ்திரப்படுத்துவாரு. அவருக்காக நாம் நீடிய பொறுமையோடு பரிசுத்த ஆவியோடு காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம இருக்கணும். அப்படின்னாக்க ஸ்திரப்படுறது அப்படின்னு சொன்னாக்க நாம ஸ்திரப்படுறதுக்கு முதல்ல ரெடியா இருக்கணும். ஆண்டவரே, நான் வந்துட்டு நமக்கு பிடிக்காதெல்லாம் நான் விட்டுறேன் ஆண்டவரே. தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத வந்துட்டு கிரியைகள், இது எல்லாத்தையும் நான் விட்டுறேன். நேரம் வீணடிக்கிற காரியத்தெல்லாம் நான் வந்துட்டு விட்டுறேன். உங்களுக்கு பிடிக்காத எதுவா இருந்தாலும் நான் விட்டுறேன் ஆண்டவரே அப்படின்னு அவருக்கு கோஆபரேட் பண்றதுக்கு நம்ம முதல்ல ரெடியா இருக்கணும். சோ கோஆபரேட் பண்றதுக்கு ரெடியா இருந்தா இயேசு கிறிஸ்து உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் சங்கீதம் 27 வசனம் 14. Psalm 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். கர்த்தருக்கு காத்திரு என்று இந்த வசனம் ஆரம்பிக்குது. முடியும் பொழுதும் கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னா அவருக்கு மட்டும் காத்திருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம எதுக்கோ காத்திருக்கிறோம் இல்லைங்களா? நான் இந்த விஷயம் நினைச்சேன், இது நடந்தா நல்லா இருக்கணும், ரொம்ப நாளா நான் காத்துட்டு இருக்கிறேன். இல்ல இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஆசைப்பட்டேன், இது நிறைவேறணும்னு நான் பல வருஷமா காத்திருக்கிறேன், இன்னும் நடக்கல. சோ உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் ஆசைகளுக்காக எவ்வளவோ நம்ம காத்திருக்கிறோம் இல்லைங்களா? பட் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் திடமனதா இருந்து. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார். நாம நினைக்கிற டைம் ஃப்ரேம்ல அவர் வராரோ இல்லையோ, சீக்கிரமா அவர் வரார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வராருன்றதுல வந்துட்டு எந்த சந்தேகமும் இல்லை. அப்படின்னாக்க திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க நம்முடைய இருதயங்கள் ஸ்திரப்படணும். அப்ப இருதயம் ஸ்திரப்படலைன்னா ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஹெல்ப் சீக் பண்ணணும். சோ பைபிள்ல எப்படி ஹெல்ப் சீக் பண்ணணும்ன்றதும் வந்துட்டு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 17 வசனம் 5. Psalm 17:5. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஆமென். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே என்ன ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் இல்லைங்களா? ரெடியா இருக்கிறேன், நான் கோஆபரேட் பண்றேன், என்ன ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்றத வந்துட்டு நம்ம நிச்சயமா வந்துட்டு ஆண்டவர்கிட்ட தாராளமா வந்துட்டு கேட்கலாம். அப்படின்னா ஹெல்ப் சீக் பண்ணாக்க நிச்சயமா ஹெல்ப் கொடுப்பாரு. அதுக்கு கோஆபரேட் பண்றதுக்கு 100% ரெடியா இருக்கணும். தேவையில்லாத சிந்தனைகளை இருதயத்துல வச்சுக்கிட்டு, தேவையில்லாத வார்த்தைகளை வாயில வச்சுட்டு, தேவையில்லாத கிரியைகளை நம்ம அவயங்கள்ல வச்சுக்கிட்டு நம்ம ஹெல்ப் சீக் பண்ணோம்னு சொன்னாக்க ஹெல்ப் கிடைக்காது. கர்த்தர் எப்பொழுதுமே எந்த மனுஷனுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். நம்மை விடுவிப்பதற்கும், நம்முடைய விசுவாசத்தை வளர செய்வதற்கும், நம்ம உடம்புல வியாதிகள் இருந்தாலோ, வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலோ எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றதுக்கு அவரு ரெடியா தான் இருக்கிறார். பட் கேள்வி, நாம 100% கோஆபரேட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வாழ்கிற நாட்கள் எப்படி இருக்கிறது, இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் லூக்கா 21:26. லூக் 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். ஆமென். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால்
மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். நீங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட நியூஸ்ல பார்த்திருந்திருக்கலாம். இஸ்ரேல் வந்துட்டு கத்தாருக்குள்ளார வந்துட்டு போய் அவங்க பாம்ஸ் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. சோ இது வரைக்கும் கத்தார் வந்துட்டு ஒரு மீடியேட்டர் மாதிரி, நெகோசியேட்டர் மாதிரி வந்துட்டு ஒரு மத்தியஸ்தனுக்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மத்தியஸ்தம் செய்யற நாட்டுக்குள்ளார யாருமே பாம்ஸ் போடுவாங்கன்னு எந்த நாடுமே எதிர்பார்க்கல. அமெரிக்கா உள்பட எந்த நாடுமே எதிர்பார்க்கல. பட் அப்படிப்பட்ட கத்தார் நாட்டுக்குள்ளார இஸ்ரேல் தேசம் போய் அங்கேயும் ஒரு குண்டு போட்டு நாங்க ஹமாஸ் தீவிரவாதிகளை கொல்றோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப எந்த ஊர்ல என்ன நடக்குன்றது தெரியாம மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகள்லயும் அதே போல வந்துட்டு ஐரோப்பாவிலையும் பாத்தீங்கன்னாக்க இப்ப அங்கேயுமே வந்துட்டு நேட்டோ நாடுகள்லாம் வந்துட்டு ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம கூடி பேசலாம், நம்ம ஏதாவது சண்டை போடலாமான்னு சொல்லி அவங்க ஆர்டிகல் 4 வந்துட்டு ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ரஷ்யன் பாம்ஸ் சில பாம்ஸ் வந்துட்டு உக்ரைனுடைய எல்லைகளை தாண்டி போலண்டுக்குள்ள போயிருக்குது அப்படின்ற மாதிரி ஐரோப்பாவிலையும் மிடில் ஈஸ்ட்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பதட்டம் நிலவி கொண்டே இருக்கிறது. மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம் என்று எழுதி இருக்கிறது. நம்ம இந்தியா பக்கத்துல நேபாள்ல வந்துட்டு நீங்க படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களுடைய போராட்டம் வந்துட்டு அங்க பயங்கரமா கவர்மெண்டால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மக்களுடைய போராட்டம் பயங்கரமா வெடிச்சிருக்குது. சோ இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் பார்த்தா ஏற்கனவே ஸ்ரீலங்கால வந்துட்டு ஒரு சில ஆண்டுகளாவே அரசியல் அங்க ஸ்டேபிளாவே வந்துட்டு இல்ல. சோ ஸ்ரீலங்கால வந்துட்டு பிரச்சனை, அடுத்து பங்களாதேஷ்ல பிரச்சனையை பார்த்தோம், இப்ப நேபாள்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பாக்குறோம். பாகிஸ்தான்ல நார்மலாவே வந்துட்டு மிலிட்டரி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. மிலிட்டரி தான் அந்த கவர்மெண்ட்டே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்குது. சோ இன்னும் இந்தியா மட்டும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் சந்திக்கல ஓரளவுக்கு. பட் அதுவும் வந்துச்சுன்னு சொன்னாக்க நம்ம அதுக்கும் ஆவிக்குரிய ரீதியில ரெடியா இருக்கிறதுக்கு பழகணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்ன்றது ஏதோ நேபாளுக்காக, ஸ்ரீலங்காக்காக, இல்ல இஸ்ரேல் தேசத்துக்காக, ஐரோப்பாவுக்காக மட்டும் கர்த்தர் எழுதல. உலகம் முழுவதும் இந்த காரியங்கள் நடக்கும். நாளைக்கு இந்தியாவிலையும் பிரச்சனைகள் வெடிக்கும் பொழுது மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். பட் நாம திடமனதா இருக்கணும், நாம ஸ்திரத்தோட இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம் ஏசாயா 13ஆம் அதிகாரம் வசனம் 7. ஐசாயா 13:7. ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். ஆமென். எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். எத்தனை பேருடைய இருதயம் கரைந்து போகுங்க? எல்லா மனுஷர் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இப்ப எல்லா மனுஷர்னா அந்த பூமியில இருக்கிற எல்லாருடைய இருதயமும் எக்ஸப்ட் த ட்ரூ சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவின் உண்மையான சரீரமாகிய சபை ஒண்ணுதாங்க வந்துட்டு தைரியமா இருக்கும். என் சபையை இந்த பாறையின் மேல் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அது கொரோனா காலகட்டமா இருக்கட்டும், 3ஆம் உலக போரா இருக்கட்டும், கர்த்தருடைய சபை அவருடைய உண்மையான பிள்ளைகள் மட்டும் தைரியத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க போகிறார்கள். அப்ப நாமளும் அதுல இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னாக்க எதுவா இருந்தாலும் நீ எனக்கு கீழ்ப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரைக்கும். எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 12 verses 13 to 14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். ஆமென். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை எதுங்க? காரியத்தின் கடைத்தொகை, கன்க்ளூஷன் எது? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். கர்த்தர் என்ன சொல்றாரு? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் தான், எல்லா மனுஷருடைய இருதயமும் சோர்ந்து போகும் தான், எல்லா மனுஷருடைய இருதயமும் கரைந்து போகும் தான். ஆனா எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்ன? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். உலக போரா இருந்தாலும் இயேசுவுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். நார்மல் டைம்ஸா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். ரீசன் என்னன்னா 14வது வசனம், கடைசி வசனம் இதான் பிரசங்கில. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இப்ப நம்ம ஒரு சிலருக்கு வந்துட்டு தெரியாம நம்ம யூடியூப்ல ஏதாவது அந்தரங்கமா பார்த்தா கூட அதை ஹிஸ்டரியில போய் யாராவது பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு கூட வந்துட்டு முடியும் இல்லைங்களா? பட் ஞாபக புஸ்தகம்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஞாபக புஸ்தகத்தை அழிக்கிறதுக்கு மனிதர்களால கூடாத ஒரு காரியம். அந்தரங்கமான சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், இச்சையான சிந்தனைகள், பாவமான சிந்தனைகள், பெருமையான சிந்தனைகள், பொருளாசை, இச்சை, இதற்குரிய சிந்தனைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார். அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்படின்னாக்க என்னோட கெட்ட சிந்தனையா இருந்தாலும் தேவன் நியாயத்துல கொண்டு வருவார், என்னுடைய பாவமா இருந்தாலும் தேவன் நியாயத்துல கொண்டு வருவாரு. பெட்டர் நான் ஒழுங்காவே இருந்துக்கிறேன், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை நான் கை கொள்றேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தீர்க்கமா முடிவெடுத்து ஆகணும்.
நான் 99% கீழ்ப்படுதல கர்த்தர் எதிர்பார்க்கல, 100% கீழ்ப்படுதல அவர் எதிர்பார்க்கிறார். அப்படின்னாக்க நம்ம வளர்ந்துகிட்டே தான் வரோம். சுவிசேஷம் அறிந்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கர்த்தருடைய கிருபையோட நம்ம வளர்ந்துகிட்டே தான் வரோம். பட் 100% அவருடைய கிருபையோட நம்ம முழுமை அடையணும். ஏன்னா எல்லா மனுஷருக்கும் விழுந்த கடமை என்னது? கீழ்ப்படியணும். தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியணும். எல்லா மனுஷரும் பயந்தாலும், எல்லா மனுஷருடைய இருதயமும் கரைந்து போனாலும், எல்லா மனுஷருடைய இருதயமும் சோர்ந்து போனாலும் வந்துட்டு அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு பயந்து, இயேசுவுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வார்கள். ஏனெனில் ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது நியாய தீர்ப்பு நடக்கும். அந்த நியாய தீர்ப்பில எல்லாவற்றையும் அவர் வெளியே கொண்டு வருவார். சோ எல்லாரும் ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம் தான். ஆனாலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட போறது கிடையாது. சோ அது கர்த்தருக்கு பிரியமா இருந்தாலும், கர்த்தருக்கு சித்தமா இருந்தாலும் அவருடைய நீதி வந்துட்டு தண்டனையை கொடுக்கத்தான் வந்துட்டு செய்யும். வாசிக்கலாம் 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 Timothy chapter 2 verse 1. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆமென். பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், சோ முக்கியமான ஒரு புத்தி அது என்னது அப்படின்னு சொன்னாக்க, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லாருக்காகவும் நீங்க ஜெபிக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. சோ ஜெபிக்கலைன்னா ஜெபிக்க ஆரம்பிப்போம் இன்னையில இருந்து. இல்ல நமக்கு மட்டும் ஜெபிச்சுக்கிறோம்னாக்கா எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். இல்ல நான் எனக்கும் என்னுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு மட்டும் ஜெபிக்கிறேன்னா எல்லாருக்காக ஜெபிக்கிற அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வருவோம். இல்ல எனக்கும் என்னுடைய சபைக்கு மட்டும் நான் ஜெபிச்சுக்கிறேன்னாக்கா அதுவும் பத்தாது. உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில தெரிந்த பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபிங்க. மாம்சத்துல தெரிந்த எல்லாருக்காகவும் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். எல்லா மனுஷரும் நித்திய ஜீவனை அடையணும்ன்றது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. வாசிக்கலாம் 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 Timothy chapter 2 verse 4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாருமே ரட்சிக்கப்படணும். அவரை அறிகிற அறிவுல வளர்ந்து எல்லாருமே ரட்சிப்பு அடையணுன்றது கர்த்தருக்கு சித்தமா தான் இருக்குது, பிரியமா தான் இருக்குது. இருந்தாலும் மனிதர்கள் கோஆபரேட் பண்ணாததுனால வந்துட்டு அநேகர் ரட்சிப்பை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. பட் நாம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அதனால தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆதி சபையெல்லாம் இதான் செஞ்சாங்க. அவருடைய கற்பனைகளை கை கொண்டாங்க. அதனால சபைகள் வந்துட்டு ஸ்திரப்பட்டது, சபைகள் வந்துட்டு விசுவாசத்துல வளர்ந்தது, எண்ணிக்கையிலே சபைகள் வளர்ந்தது அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 Corinthians 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமம் விளங்க பண்ணுகிறோம். ஆமென். ஆமென். இயேசுவின் உண்மையான பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, இருதயத்துல இருக்கிற சில மாம்ச சிந்தனைகளை யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியாது. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எல்லாருக்கும் முன்னாடியுமே நம்ம யோக்கியமா நடந்துக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, கர்த்தருக்கு பிடிக்காத முதல்ல வெறுக்கிறதுக்கு பழகணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று பல இடத்துல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாம் கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. தீமையை வெறுக்கிறதுக்கு பழகணும், பாவத்தை வெறுக்கிறதுக்கு பழகணும், பாவிகளை அன்பு செய்து பாவங்களை மட்டும் வெறுக்கிறதுக்கு நம்ம பழகணும். இப்ப இருதயத்துல வந்துட்டு கெட்ட சிந்தனைகள் வருதா, மாம்ச சிந்தனைகள் வருதா, வந்துச்சுன்னா அந்த வெட்கமான அந்தரங்க காரியங்களை முதல்ல வெறுத்து நம்ம வந்துட்டு கர்த்தருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளா நம்ம எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் உத்தமர் என்று விளங்க பண்ற மாதிரி நம்முடைய பிஹேவியர் இருக்கணும். கடந்த ஒரு சில வசனங்கள், கடந்த ஒரு 5 வசனங்களை பாத்தீங்கன்னாக்க அந்த எல்லா வசனத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லா மனுஷர் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கும். எல்லா மனுஷருக்கு முன்பாக நம்ம கரெக்டா இருக்கணும். ஏதோ 4 பேருக்கு முன்னாடி ஒழுங்கா இருந்தாக்க பத்தாது. வாசிக்கலாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். Romans 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆமென். ஆமென். யாருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்யணுமா? எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள்.
பப்ளிக்ல நார்மலாவே எல்லாருடைய பிஹேவியரும் நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஆபீஸ் போகும் பொழுது, இல்ல வேலைக்கு போகும் பொழுது, இல்ல பொது வழியில இருக்கும் பொழுது, இல்ல சபையில இருக்கும் பொழுது நார்மலாவே நல்ல ஒரு பிஹேவியர் தான் காணப்படும் எல்லாருக்கிட்டையும். பட் வீட்டுல போனோடனே அதே மாதிரிதான் நம்ம இருக்கிறோமா? எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். வீட்லயும் யோக்கியமானவைகளை தான் நம்ம பேசணும், யோக்கியமானவைகளை தான் சிந்திக்கணும். தனிப்பட்ட முறையிலையும் சிந்தனை யோக்கியமான சிந்தனைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமன்ஸ் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். ஆமென். யாரோட சமாதானமா இருக்கணும்? எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப எல்லாருக்கும் முன்னாடி யோக்கியமா நடக்கணும், எல்லார் முன்னாடி எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. வாசிக்கலாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியன்ஸ் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். உங்கள் சாந்த குணம் யார் யாருக்கெல்லாம் தெரியணும்? எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஏன்னா கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உங்களுக்கு சாந்த குணம் இருக்குதா? 4 பேருக்கு தெரிஞ்சாக்க பத்தாது. எல்லாருக்குமே உங்களுக்கு சாந்த குணம் இருக்குதுன்றது தெரியணும். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, ஏனெனில் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். வாசிக்கலாம் தீத்து 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். டைட்டஸ் 3:2. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஆமென். எத்தனை பேருக்கு முன்னாடி சாந்த குணத்தை நம்ம காண்பிக்கணுமா? எல்லா மனுஷருக்கும் முன்பாக சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. நம்மை நாமே நிதானித்தறிவோம். நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நெடிய பொறுமையா இருக்கிறோமா? எல்லாருக்கும் முன்னாடியும் சாந்தத்தோட இருக்கிறோமா? இல்ல பப்ளிக்ல மட்டும் நல்ல பிஹேவியரோட இருந்துட்டு வீட்டுல கணவன்கிட்ட கோவப்படுறது, மனைவிட்ட கோவப்படுறது, பிள்ளைகள்கிட்ட கோவப்படுறது, மாமியாரு மாமனாரு நாத்தனாரு, அந்த க்ளோஸ் சர்க்கிள்ல தான் நம்முடைய அந்த உண்மையான குணாதிசயமே தெரியும் இல்லைங்களா? அதை விட ஒரு இன்னர் சர்க்கிள் இருதயம்ன்றது. அந்த இருதயத்துல இருக்கிற அந்த பாவங்களோ கெட்ட சிந்தனைகளோ வெளியில யாருக்குமே தெரியாது. அப்படின்னா முதல்ல இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தம் செய்கிறோமா? இருதயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பரிசுத்தம் செய்து நாம் கீழ்ப்படுகிறோமா? இருதயத்துல அசட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. ஏன்னா கெட்ட சிந்தனைகள் வரும் பொழுது அதை சில நேரம் என்ஜாய் பண்றது பாத்தீங்கன்னா கர்த்தரை அசட்டை செய்வது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னா எல்லா மனுஷருக்கு முன்பாக நாம் சாந்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் எல்லா மனுஷருடைய எல்லா கிரியைகளையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். சோ இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அதனாலதான் எல்லாரோடும் சாந்த குணத்தோட இருங்க, எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்கள். 1 Thessalonians chapter 3 verse 12 to 13. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். உங்கள் இருதயங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லி எழுதி இருக்குது இல்லைங்களா? எப்ப ஸ்திரப்படுத்துவாரு? 12வது வசனம் சொல்லி கொடுக்கிறது. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் என்று அடுத்த வசனம் ஆரம்பிக்குது. அப்ப அன்புல ஸ்திரப்பட்டா மட்டும்தான் இருதயம் ஸ்திரப்படும் இல்லைங்களா? நீங்க சபையார் மீது ஒருவர் மேல் வைக்கும் அன்பு, மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பு, சபைக்கு வெளியில இருக்கிறவங்களதான் மற்ற எல்லா மனுஷர் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப ஒருவர் மீது கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல எப்படி அன்பா இருக்கிறீங்க? இல்ல வெளியில இருக்கிற மாம்சத்துல இருக்கிற குடும்பம், நண்பர்கள், இவங்க மேல உண்மையில அன்பா இருக்கிறீங்களா? இதுல கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்தாரு. அவருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னு சொன்னா இவ்விதமாய் உங்கள் இருதயம் ஸ்திரப்படும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இருதயம் ஸ்திரப்படணும் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்கிறது நமக்கு யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல வாசம். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது, ஆகையால் நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். அப்ப இருதயம் ஸ்திரப்படணும்னா முதல்ல அன்புல வளரணும். அன்பு சகல பாவங்களையும் மூடும்.
என்பதை நம்ம லாஸ்ட் வீக் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்றால், யாராவது ஒருத்தர் பாவம் செய்யறாங்கன்னா தனிப்பட்ட முறையில போய் அவங்களுடைய பாவங்களை அவங்களுக்கு உணர்த்தலாம். சாந்தமுள்ள ஆவியோட சகோதரனே சகோதரி இது பாவம் அப்படின்றத உணர்த்துறது தப்பே கிடையாது. ஆனா அந்த பாவத்தை எல்லா நேரத்திலையும் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறது அது பிசாசுனுடைய குணாதிசயம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இரவும் பகலும் நம்முடைய சகோதரர்களை குற்றப்படுத்துவது அது சாத்தானுடைய வேலையா இருக்குது. பட் நாம வந்துட்டு அந்த பாவங்களை ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க மனம் திரும்பணும், நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொன்னாக்க நம்ம அவங்கள்ட்ட போய் வந்துட்டு சாஃப்டா இது பாவம் இது தப்புன்னு சொல்லலாம். பட் அதுலயே சில லெவல்ஸை கர்த்தர் வந்துட்டு வச்சிருக்கிறார். அந்த லெவல்ஸை நம்ம கடைபிடிக்கிறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. இன்கேஸ் அவங்க மனம் திரும்பல 4 பேருக்கு இடரலா இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க, இல்ல சபைக்கு இடரலா இருக்கிறாங்கன்னா 2-3 சாட்சிகளை கொண்டு அவங்களுடைய குற்றத்தை அவங்களுக்கு உணர்த்தலாம். இல்ல அப்படியும் கேட்கலன்னா சபையை வந்துட்டு அவருக்கு புத்தி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறது. பட் ஆனாலும் வந்துட்டு அந்த குற்றங்களை எப்பொழுதும் இது குற்றம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு குற்றப்படுத்தி கொண்டே இருப்பது கர்த்தருடைய பிள்ளைகள் இதை செய்ய மாட்டாங்க. மனம் திரும்புதலுக்கு ஏதுவாகத்தான் அந்த காரியங்களை வந்துட்டு பேசுவாங்க. மனம் திரும்பலைன்னா கூட அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாம்பா, பரவாயில்ல நம்ம சொன்னோம் அவங்க வந்துட்டு கேட்கல, ஃபர்ஸ்ட் வந்துட்டு தனிப்பட்ட முறையில சொன்னோம் அப்படியும் அவங்க கேட்கல, 2-3 சாட்சிகளோட சொன்னோம் அப்படியும் அவங்க கேட்கல, சபையாவும் சொல்லி பார்த்தோம் அப்படியும் அவங்க கேட்கல, அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லி அன்பிலே வளருகிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வசனங்களை வாசிக்கலாம். 2 Thessalonians chapter 2 verses 16 to 17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். உங்களை ஸ்திரப்படுத்துறது யாருங்க? கர்த்தர் தான். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்ப இருதயம் ஸ்திரப்படுதுன்னா அது கிரியையில வந்துட்டு வெளிப்படணும். விசுவாசம் இருந்துச்சுனாக்க கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்த விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப இருதயம் ஸ்திரப்படுதுன்னா உங்களுடைய நற்கிரியையில வந்துட்டு அது ஸ்திரப்படணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதை வந்துட்டு வெளிப்படுத்தணும். வார்த்தையினால கிரியையினால வந்துட்டு அந்த அன்பை அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம இருக்கணும். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 Thessalonians 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். ஆமென். ஆமென். கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்பது நமக்கு தெரியும். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். அப்ப இருதயம் ஸ்திரப்படுறது ரொம்ப அவசியம். ஸ்திரப்படுறதுன்னா வசனத்துல வேரூன்றி நிக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும், குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரும், அது கணவன் மனைவி பிள்ளைகள் பெரியவங்க யாரா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில வேதத்தை எடுத்து வாசிக்கணும், தனிப்பட்ட முறையில ஜெபிக்கணும். குடும்பத்தோட வேதத்தை எடுத்து ஆராய்ஞ்சு பாருங்க. குடும்பத்தோட ஜெபிக்கிறீங்களா? நீங்க குடும்பமா நீங்க கூடு அட்டன் பண்றீங்களா? இந்த பேசிக்ஸை மட்டும் கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சனல் ஸ்பேஸ். பர்சனல் ஸ்பேஸ்ல பர்சனலா பைபிள் படிச்சு பர்சனலா ப்ரேயர் பண்றீங்களா? குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை செய்யறாங்களா? நல்லா நிதானிச்சு பாருங்க. 2வது வந்துட்டு குடும்பமா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறோமா? குடும்பமாக நாம் ஜெபம் செய்கிறோமா? இது 2வது விஷயம். 3வது விஷயம், குடும்பமா வந்துட்டு நம்ம கூடுக அட்டன் பண்ணி நம்ம வந்துட்டு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ற பிள்ளைகளா இருக்கிறோமா? ஸோ 1 பர்சனல் ஸ்பேஸ், 2வது வந்துட்டு குடும்பம், 3வது வந்துட்டு சபை, 4வது சபைக்கு வெளியில புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இதுதான் பேசிக்ஸ். இது மட்டும் கரெக்டா பண்ணிட்டோம்னு சொன்னாக்க கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் தனிப்பட்ட முறையிலே நம்ம பைபிள் வாசிக்கல, இல்ல ஏதோ குடும்பத்துல ஒருத்தர் பண்றாரு 2 பேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பத்தாது. பிள்ளைங்களா இருந்தாலும் பழக்கப்படுத்துங்க. சிறு பிள்ளைகளா இருந்தாலும் வந்துட்டு தாராளமா பழக்கப்படுத்தலாம். நீங்க ஏபிசிடி சொல்லி கொடுக்குற நாட்கள்ல இருந்து நீங்க பைபிள ஆரம்பிக்கலன்னா உங்கள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஏபிசிடி சொல்லி கொடுக்க முடியும், ஆனா என்னால இல்ல குழந்தைக்கு புரியாது. சயின்ஸ் சொல்லி கொடுத்தா புரியும், இல்ல சோசியல் சொல்லி கொடுத்தாக்கு புரியும், மேக்ஸ் சொல்லி கொடுத்தா புரியும், ஆனா பைபிள் சொல்லி கொடுத்தா புரியாது. இந்த மாதிரி ஒரு மென்டல் ஹேண்டிகேப் வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு உலகம் முழுவதுமே இருக்குது. திஸ் இஸ் பேசிக்லி a மென்டல் ஹேண்டிகேப். பிள்ளைங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுத்தா புரியாதுன்னு சொல்லி பெரியவங்களுக்கு ஒரு மென்டல் ஹேண்டிகேப் இருக்குது. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஏ ஃபார் ஆப்பிள் புரியுதுன்னு சொன்னாக்க பைபிளை சொல்லி கொடுத்தாலும் புரியும். கர்த்தர் அப்படிதான் வந்துட்டு பிள்ளைங்களை படைச்சு வச்சிருக்கிறார். நல்ல கிராஸ்பிங் டெண்டன்சி எல்லா பிள்ளைகளுக்குமே உண்டு. பட் பெரியவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாததுனால சொல்லி கொடுக்கறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் வளரட்டும், இன்னும் கொஞ்சம் வளரட்டும், இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க என்னைக்கு
ஸ்கூல்ல போடுறீங்களோ அன்னையில இருந்தே நீங்க பைபிளை பத்தி சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிச்சிடலாம். ஏன் அதுக்கு முன்னாடியே ஏசப்பாவை பத்தி தாராளமா சொல்லிக் கொடுக்கலாம். ஏசப்பாவை நம்பு, ஏசப்பாவை நம்பு, ஏசப்பாவை நம்புன்னு சொல்லி அவருடைய நாமத்தை சிறு பிள்ளைகள்ட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா அழகா சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்மளை காட்டிலும் அதிக விசுவாசோட கர்த்தருக்கு கீழ்ப்படிவாங்க. அப்ப உங்க வீட்டுல சிறு பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுதா, இல்ல ஏதாவது ஒரு லோக்கல் லாங்குவேஜ், கன்னடாவோ தமிழோ, இல்ல ஏதாவது ஒரு லோக்கல் லாங்குவேஜ் படிக்கிறாங்களா, ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல பைபிள்ல சொல்லிக் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது, 2 வசனமாவது, 3 வசனமாவது அவங்களுடைய திறனுக்கு ஏற்றது போல நீங்க 1 வசனம், 2 வசனம், 3 வசனத்தையாவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு பழகுங்க. சோ இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவு இருக்கணும். அந்த உறவு இருந்தாதான் அந்த உறவு பின்னாடி ஸ்திரப்படும். இனிஷியலா அவங்க தெரிஞ்சுக்கணும். 2வது இருதயங்களை கர்த்தரை ஸ்திரப்படுத்துவார். அப்ப பர்சனல் ஸ்பேஸ்ல வேதம் வாசித்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஜெபம் பண்ணணும். அடுத்து 2வது குடும்பமா வேதத்தை ஆராய்ந்து பார்த்து குடும்ப ஜெபம் செய்யணும். அடுத்து 3வது காரியம், குடும்பமா சபை கூடுதல் பண்றோமா, இல்ல ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு 2 தடவை எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா நான் சபை கூடுதல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறோமா, நம்மை நாமே நிதானித்த அறிவோம். வாசிக்கலாம் ரோமர் 1 அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 1 verses 10 to 12. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரமாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஆமென். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். அப்ப இருதயம் ஸ்திரப்படணும்னா ஆவிக்குரிய வரங்கள் இருப்பது நமக்கு நல்லது. இப்ப 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய வரங்களை பத்தி நம்ம வாசிக்கிறோம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், சுகமளிக்கும் வரம்னு சொல்லி நமக்கு 9 வரங்கள் இருக்கிறத பாக்குறோம். இல்ல பிரதர் எனக்கு நிறைய பெரிய வரங்கள்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க அட்லீஸ்ட் விசுவாசம் என்கிற ஒரு வரமாவது இருக்கும். விசுவாசம் ஆவியின் வரங்கள்லையும் இருக்குது, ஆவியின் கனியிலையும் விசுவாசம் இருக்குது. அந்த ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுனாலே நம்ம கர்த்தரை கெட்டியா பிடிச்சுக்க முடியும். எந்த வரங்கள் இல்லாட்டி கூட விசுவாசம் என்கிற அந்த ஒரு வரம் இருந்தாலே, விசுவாசம் என்கிற அந்த ஒரு ஆவியின் கனி இருந்தாலே ஆவியின் கனிக்கும் விசுவாசம் தான் அடிப்படை, ஆவியின் வரங்களுக்கும் விசுவாசம் தான் அடிப்படை. சோ நம்ம ஸ்திரப்படணும்னு சொன்னாக்க ஆவிக்குரிய வரங்கள் தேவை. அட்லீஸ்ட் அடிப்படையா விசுவாசம் என்கிற அந்த ஒரு வரமாவது தேவை. விசுவாசம் எப்படிங்க வரும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப தேவனுடைய வசனத்தை நம்ம ஆராய்ச்சி செய்கிற பிள்ளைகளா, அதை தியானிக்கிற பிள்ளைகளா, அதை மற்றவங்கள்ட்ட பேசுகிற பிள்ளைகளா, போதிக்கிற பிள்ளைகளா நம்ம இருந்தா மட்டும்தான் நம்முடைய விசுவாசம் வளரும். வாசிக்கலாம் ரோமர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 27 வரை. ரோமன்ஸ் சாப்டர் 16 verses 26 to 27. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை சிறப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். இயேசு கிறிஸ்து எப்படிங்க உங்களை ஸ்திரப்படுத்துவாரு? சுவிசேஷத்தின்படிதான் ஸ்திரப்படுத்துவார். செப்பரேட்டாலாம் அவர் ஸ்திரப்படுத்த மாட்டார். சுவிசேஷத்தின் மூலமா, அதாவது வசனத்தின் மூலமா தான் ஸ்திரப்படுத்துவார். வசனத்துக்கு அப்பாற்பட்டு சொப்பனங்கள், தரிசனங்கள் இதன் மூலமா ஸ்திரப்படுறது கிடையாது. அதெல்லாம் அடிஷனல், தேவைப்பட்டா கர்த்தர் கொடுப்பாரு. பட் அது பிரைமரி கிடையாது. அப்ப வசனத்தின் மூலமா, சுவிசேஷத்தின் மூலமா தான் கர்த்தர் ஒரு கிறிஸ்தவரை ஸ்திரப்படுத்துவார்ன்றது இந்த வசனம் தெளிவாவே நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வரை. 1 Corinthians chapter 1 verses 4 to 6. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். எதற்காக அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி சொல்றான்? கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே. அப்ப சாட்சி ஸ்திரப்படணும் இல்லைங்களா? இருதயம் ஸ்திரப்படுதுன்னா அது வெளியில கிரியைகள் மூலமா, சாட்சியின் மூலமா தெரியும். கிறிஸ்துவை பற்றின சாட்சி கொரிந்து ஜனங்களுக்குள்ளே அது ஸ்திரப்பட்டு இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறபடியே அது நமக்குள்ளும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளார, நம்முடைய சபைக்குள்ளார
கர்த்தரை பற்றிய சாட்சி அது ஸ்திரப்படணும். அப்படின்னா அதுக்கு முதல்ல இண்டிவிஜுவலா நம்ம ஸ்திரப்படணும், ரெண்டாவது குடும்பமா ஸ்திரப்படணும், மூணாவது சபையாக நாம் ஸ்திரப்பட வேண்டும். அதுக்கு நம்ம அன்புல வேரூன்றி இருக்கணும். இப்ப அன்புன்றது வந்துட்டு எதையும் கண்டு காணாம இருக்கிறது அன்பு கிடையாது. ஒரு தவறுன்னு சொன்னாக்கா அதை தவறுன்னு சுட்டி காமிக்கிறது தான் அன்பு. தவற கண்டுக்காம இருந்தோம்னு சொன்னாக்க பாவத்திலே வந்துட்டு அநேக ரொம்ப நாள் டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப பாவம் இருக்குதுன்னு சொன்னாக்க அதை நம்ம வந்துட்டு தவறுன்னு சொல்லிட்டு அவங்கள மணந்துரும்னு சொல்றதுல தப்பு கிடையாது. பட் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை நம்ம சொல்லிட்டோமா, அவங்க மணந்திரும்புறாங்களோ மணந்திரும்பலையோ, மணந்திரும்பிட்டா சந்தோஷம், மணந்திரும்பலன்னு சொன்னாக்க பிசாசு குற்றப்படுத்துறது போல நம்ம குற்றப்படுத்திக்கிட்டே இல்லாம அவங்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். பட் அடிப்படையில நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுவது கர்த்தருடைய வசனங்களை கொண்டுதான் ஸ்திரப்படுகிறது. அப்ப இண்டிவிஜுவலா நம்ம ஸ்திரப்படணும், குடும்பமா நம்ம ஸ்திரப்படணும், அடுத்து சபையாக நம்ம ஸ்திரப்படணும். ஸ்திரப்படலைன்னா அவர் முன்னாடி நிக்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே வாசித்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. சோ நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும், இது கொலோசியர் 1:21-22 முன்னே அந்நியராயும் துர்க்கரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினாலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். நம்ம எப்படிங்க ஸ்திரமா இருக்க முடியும்? விசுவாசத்தினால ஸ்திரமா இருக்க முடியும்னு வேதம் சொல்லுது. அது எந்த விசுவாசம்? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் அந்த விசுவாசம் நம்பிக்கை என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஸ்திரமா இருக்கணும்னு சொன்னா வேதத்தின் மூலமா தான் ஸ்திரமா நம்ம இருக்க முடியும். அப்ப விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் ஜெபம் செய்தேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அப்படியே நம்முடைய விசுவாசம் ஒழியாம இருக்கணும், மத்தவங்களுடைய விசுவாசம் ஒழியாம இருக்கணும்னா தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வேதம் வாசிச்சா மட்டும் பத்தாது, ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஜெபிச்சா மட்டும் பத்தாது, வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். அநேகர் வந்துட்டு ஒரு காலில் மட்டும் நிற்பாங்க. ஒரு சிலர் பைபிள் மட்டும் படிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க, பைபிளை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு மட்டும் செஞ்சோம்னாலும் பத்தவே பத்தாது. காலப்போக்குல ஜெபிக்கிறவங்க வெறுமனே ஜெபம் மட்டும் பண்ணாங்கன்னா அந்த ஜெபம் மாம்சத்துக்குரிய ஒரு ஜெபமா வந்துட்டு மாறிடும். பைபிளை நம்ம வெறுமனே படிச்சுக்கிட்டு மட்டும் இருக்கிறோம், ஜெபிக்கல அப்படின்னு சொன்னாக்க கர்த்தர்ட்ட வந்துட்டு ஸ்ட்ரென்த்தே கேட்கலன்னா ஆண்டவரே எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அது ஒரு பெருமையான சிந்தனையும் கூட. நம்ம பைபிளை நல்லா ஆராய்ச்சி பண்றோம்னு சொன்னாக்க கர்த்தர்ட்ட வந்துட்டு கிருபையை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ரெண்டுமே அந்த ரைட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல, ரைட்டான பேலன்ஸ்ல இருக்கணும். சோ நல்ல வேதத்தை ஆராய்ச்சி செய்து கர்த்தர்ட்ட வந்துட்டு கிருபையை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். பட் அந்த ஜெபமே வந்துட்டு ஈவன் அந்த வேத ஆராய்ச்சியே வந்துட்டு மல்டிபிள் ஸ்பியர்ஸ்ல வந்துட்டு இருக்கணும். பர்சனல் ஸ்பேஸ்ல இருக்கணும், தனிப்பட்ட முறையில. ரெண்டாவது குடும்பமா இருக்கணும், மூன்றாவது வந்துட்டு சபையாக இருக்கணும். அடுத்து வந்துட்டு சபையாக நம்ம புறப்பட்டு போய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக, நம்ம வசனத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய வருகையை வந்துட்டு அந்த அவசரத்தை மக்களுக்கு உணர்த்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்ன்றதான் கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறார். அப்படின்னா நம்ம ஸ்திரப்படுறது விசுவாசத்தின் மூலமா தான். சுவிசேஷத்தினால் உண்டாகும் விசுவாசத்தின் மூலமா தான் ஸ்திரப்படுறோம். வாசிக்கலாம் லூக்கா 22 32 வசனம். லூக் 22:32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இப்ப நீங்க விடுதலை ஆயிட்டீங்களா? சகோதர சகோதரிகளை ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தர் தான் நமக்கு எதிர்பார்க்கிறார். இப்ப நாம வந்துட்டு விடுதலை ஆயிட்டோமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். உங்களோட நோய்கள்ல இருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னா நீங்க மத்தவங்களை ஸ்திரப்படுத்தணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையே கொடுக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்களா? கள்ள சபைகள்ல இருந்து விடுதலை ஆயிட்டீங்களா? கள்ள போதகர்கள்ட்ட இருந்து விடுதலை ஆயிட்டீங்களா? கள்ள போதனைகள்ல இருந்து விடுதலை ஆயிட்டீங்களா? சகோதர சகோதரிகளை ஸ்திரப்படுத்துங்கள். அதற்காக தான் நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். வெறுமனே நம்முடைய நித்திய ஜீவனுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களை ஸ்திரப்படுத்தி மற்றவர்களையும் நித்திய ஜீவ பாதையில வந்துட்டு கொண்டு போகணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற அந்த நோக்கத்துக்காக தான் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. வாசிக்கலாம் 1 பேதுரு 5:10 வசனம். 1 Peter 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமேன். ஆமென். தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை
சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம சீர்படணும். ஆரம்பத்துல சீர் என்பது நமக்கு இல்லாம இருக்கும். அப்ப சீர்படணுன்றதை கர்த்தர் விரும்புறார். அதனாலதான் சில நேரங்கள்ல நம்மளை கண்டிக்கிறார். சோ நம்மை சீர்படுத்தி, சுவிசேஷத்தில் ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, முடிவு பரியந்தம் நம்மை நிலைநிறுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இந்த காலம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. அப்படிப்பட்ட காலமா இருக்கிறது. அறுப்பு உலகத்தின் முடிவு என்று இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்குதுன்னு சொன்னாக்க நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் இருக்கணும்ன்றது கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்கிற வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவோட நமக்கு ஒரு பங்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம உறுதியா ஸ்திரப்பட்ட பிள்ளைகளா நம்ம இருக்கணும். பர்சனல் ஸ்பேஸ்ல ஸ்திரப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். இருதயத்துல வசனங்களை கொண்டு ஸ்திரப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். ரெண்டாவது, குடும்பத்தோட ஸ்திரப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில வேதம் வாசித்து தனிப்பட்ட முறையில இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவோடு கூட இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்து, குடும்பத்தோட நம்ம கூடுக அட்டன் பண்ணி நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்கணுன்றது கர்த்தர் நம்மகிட்ட விரும்புறார். அப்ப நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்குதுன்னு சொன்னாக்க இருதயங்கள் ஸ்திரப்படணும், குடும்பங்கள் ஸ்திரப்படணும், பர்சனலா ஸ்திரப்பட்டு இருக்கணும். அதுக்கு நீடிய பொறுமை நமக்கு அவசியம்னு கர்த்தர் சொல்றார். முடிவு பரியந்தம் கர்த்தர் மட்டுமே நம்மை ஸ்திரப்படுத்த முடியும். வாசிச்சோம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே வாசித்தது போல கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமா தான் சபைகள் ஸ்திரப்பட்டது, சபைகள் நாளுக்கு நாள் பெருகுது அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை அப்படியே நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம நன்மையானாலும் தீமையானாலும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்கிற வசனத்தை நம்ம வாசிச்சோம். எல்லா மனுஷருடைய இருதயம் கரைந்து போனாலும், எல்லா மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போனாலும் நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு அப்படியே பயப்பட்டு கீழ்ப்படியணும். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவாகவே இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாத்தையும் கர்த்தர் வெளியில கொண்டு வர்றார். நம்ம யாருக்குமே தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்தரங்கமான சிந்தனைகள், அந்தரங்கமான செயல்பாடுகள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து வெளியில கொண்டு வர்றார். அவர் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா என்று அவரை பற்றி எழுதி இருக்கிறது. அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வருவார். அப்படின்னா இப்பவே தீமையை வெறுத்து நன்மையை நாம் பற்றி கொள்வோம். வெட்கமான அந்தரங்கமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் வெறுத்து நம்ம கர்த்தருக்கு பயந்து நன்மையை செய்கிற பிள்ளைகளா, நம்ம எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்கிற பிள்ளைகளா இருப்போம். எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, ஏனெனில் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்க நினைப்பூட்டு என்று தீத்து புஸ்தகத்துல நம்ம வாசிச்சோம். அப்ப இருதயங்கள் ஸ்திரப்பட்டு எல்லா மனுஷருக்கு முன்பாக நீடிய பொறுமையோடு எல்லா மனுஷருக்கு முன்பாக சாந்தத்தோட இருந்தா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையில அவருக்கு முன்னாடி நம்ம இண்டிவிஜுவல்ஸா, குடும்பமா, சபையாக நம்மளால நிற்க முடியும். அப்படி இல்லைனாக்கா நம்மளால அவருக்கு முன்னாடி நிக்க முடியாது. தேவன் தாமே நம்மளை சீர்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து தாமே நம்மை சீர்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஸ்திரப்படுத்தட்டும். அவரே நம்மை பலப்படுத்துவார், அவரே நம்மை நிலைநிறுத்துவார். அதுக்கு நாமளே விட்டு கொடுக்கணும், கோஆபரேட் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். சோ முதல்ல அந்தரங்கத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி எது இயேசுவுக்கு பிடிக்கும், எது இயேசுவுக்கு பிடிக்காது, இருதயங்கள்ல இருக்கிற சிந்தனைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இயேசு கொஞ்ச நாளைக்கு தான் கொஞ்சம் லூஸ்ல விடுவார். சில காரியங்களை கண்டும் காணாம இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு. இது ஆரம்பத்துல சுவிசேஷம் அறிவிஞ்சு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாக்க விட்டுருவார். பட் அதன் பிறகு தொடர்ந்து இன்கேஸ் நம்ம யாரையாவது மன்னிக்கலன்னு சொன்னாக்க அவர் எவ்வளவு நாளைக்கு நம்மளை விட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியா மன்னிக்கல, இல்ல இன்னும் ஒரு இச்சையில இருக்கிறோம், ஒரு பொருள் ஆசையில இருக்கிறோம், உலக கவலைகள்ல இருக்கிறோம், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல இருக்கிறோம், சிற்றின்பங்கள்ல இருக்கிறோம், இன்னும் டிவி பாக்குறது, சினிமா பாக்குறது, யூடியூப்ல நேரத்தை செலவு பண்றது, சோசியல் மீடியால அதிகமா நேரத்தை செலவு பண்றது, இப்படி எல்லாம் இருந்தோம்னாக்க தொடர்ந்து இது மாச கணக்குல வருஷ கணக்குல ஓடுச்சுனாக்க கர்த்தர் எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பார். அப்ப இருதயங்கள் ஸ்திரப்பட்டுச்சுனாக்க முதல்ல கர்த்தரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இயேசுவே எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, இதெல்லாம் நான் விடணும்னு நான் விரும்புறேன், எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தை ஆராய்ச்சி செய்து தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம குடும்பத்தோடு கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வேதம் சொல்கிறபடி நாமும் நம்முடைய வீட்டாரும் நம்முடைய சபையார் எல்லோருமே சேர்ந்து கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளா
இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிற பிள்ளைகளா, கம்ப்ளீட்டா கர்த்தருக்கு வந்துட்டு நம்மை நாமே சரண்டர் பண்ற பிள்ளைகளா நம்ம ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையதே. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா என்று இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, நாங்க பர்சனல் பிரேயர் பண்ற பிள்ளைகளா, நாங்க குடும்பத்தோட ஜெபிக்கிற பிள்ளைகளா, நாங்கள் சபையாக ஜெபிக்கிற பிள்ளைகளா, வெளியில சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவருமே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறபடி நாங்கள் எல்லோருமே உடைய கிருபையோடு முடிவு பரியந்தம் எங்களுடைய இருதயங்கள் ஸ்திரப்பட்டு உடைய கிருபையினால வந்துட்டு ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளா நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உடைய வருகை சமீபமா இருக்கிற அந்த வேளையில ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் ஸ்திரப்படுவதற்கு கிருபை கொடுங்க. அதற்கு தேவையான நீடிய பொறுமையா நீர்தாமே எங்களுக்கு வழங்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆதி சபைகள் வந்துட்டு எப்படி உடைய கட்டளைகளை கை கொண்டு இவர்கள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் இவர்கள் வளர்ந்து பெருகினாங்களோ அதே மாதிரி ஆண்டவரே, எல்லா சபைகளும் ஆண்டவரே வளர்ந்து பெருகுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. நாங்கள் விசுவாசத்திலே ஸ்திரப்படுவதற்கு நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நாங்களும் ஆண்டவரே உடைய கிருபையினால உடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு நீர்தாமே எங்களுக்கு ஆண்டவரே அருள் புரிய வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, எங்கள் காலடிகள் வலுவாத வெடிக்க ஆண்டவரே, எங்கள் நடைகளை ஆண்டவரே உமது வழிகளிலே நீர் ஸ்திரப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போனாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய இருதயம் கரைந்து போனாலும், நாங்கள் ஆண்டவரே எங்கள் மேல் விழுந்த கடமை எதுவென்று எங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை வந்துட்டு உமக்கு பயந்து, இயேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் பயந்து உடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. வலது புறமோ இடது புறமோ சாயாமல் ஆண்டவரே உமக்கு நாங்கள் பயந்து கீழ்ப்படிவதற்கு கிருபை கொடுங்க. எங்கள் ஆண்டவரை எல்லா கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பில் நீங்க கொண்டு வருவீங்க ஆண்டவர். அதுக்கு முன்னாடி நாங்கள் மனம் திரும்பி உடைய சுவிசேஷத்தை வந்துட்டு நாங்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதுல உறுதியாய் நாங்கள் ஸ்திரப்பட்டு நாங்கள் சீர் பொருந்திய பிள்ளைகளா ஆண்டவரை பலப்பட்ட பிள்ளைகளா வந்துட்டு நிலை நிற்கிற பிள்ளைகளா நமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறதுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளா நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறேன். நமக்கு பிடிக்காத சிந்தனைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமான காரியங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் நாங்கள் எல்லாரோடும் சமாதானமா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரை எல்லாருக்கும் முன்பாக நாங்கள் சாந்த குணத்தோடு இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். உடைய கிருபையோடு நாங்க இண்டிவிஜுவல்ஸா, குடும்பங்களா, சபைகளா உமக்கு முன்பாக நாங்கள் ஸ்திரப்பட்டவர்களா ஆண்டவர் உமக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளா உடைய வருகையின் போது நாங்கள் எல்லோரும் காணப்பட வேண்டும் என்று எங்கள் எல்லோருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருவண்ணாமலையில தான் மரிய சிஸ்டர் பேசுறேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். ஒரு வாரமா பலவீனமா இருக்கு பிரதர். சுகர் பிபி இருக்கு, கொஞ்சம் பிரேயர் பண்ணுங்க பிரதர். ஓகே பிரதர், நம்ம பிரேயர் பண்ணலாம். பட் நீங்க வேதம் தனிப்பட்ட முறையில வாசிக்கிறீங்களா, பைபிள் படிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரதர். படிக்கிறீங்க இல்லைங்களா? தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்றது கம்மியா இருக்கு பிரதர். இனிமே கண்டிப்பா செய்யறேன் பிரதர். பண்ணணும் பிரதர், ஜெபிக்கணும். தனிப்பட்ட முறையில நம்ம ஜெபிக்கணும். ஏதாவது ஒண்ணு மட்டும் இருந்துச்சுனாலும் அது பத்தாது. சோ பைபிள் படிக்கிறத நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர்ட்ட போய் தனிப்பட்ட முறையில நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு அவர் சுகமாக்குவாரு. ஏன்னா இப்ப மற்றவங்க சகோதர சகோதரிகள் உங்களுக்காக ஜெபம் பண்ணா நிச்சயமா அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். பட் நாமளே தனிப்பட்ட முறையில நமக்கு அப்பா இல்லையா? சோ இயேசு கிறிஸ்து நமக்கு அப்பாவா இருக்கிறதுனால நாமளே தனிப்பட்ட முறையில நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சோ அந்த பர்சனல் பிரேயரை மறந்துடாதீங்க, ரெகுலரா பண்ணுங்க, நம்ம ஜெபிக்கலாம். ஒண்ணு சுகர் இருக்குதுங்களா உங்களுக்கு? ஆமா பிரதர், சுகர் பிபி இருக்கு பிரதர். பிபி, ஓகே, ஜெபிக்கலாம்.
இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, ஆண்டவரே சகோதரர் மரிய சூசைக்காக ஆண்டவரே சகோதரனுக்கு இருக்கிற அந்த சுகரையும் பிபியில இருந்து நீர் விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மிராட்டு சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே சகோதரன் ஆண்டவரே இதற்கு காரணமா இருக்கிற சகோதரனுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க. இது அவருடைய பாவங்களா இருந்தாலும், அவருடைய குடும்பத்தார் மூலமா இல்ல அவங்களுடைய ஆண்டவரை மூதாதையர்கள் மூலமா வந்திருக்கிற சபங்களா இருந்தாலும், இது எல்லாத்தையும் ஆண்டவரை இந்த வேளையில தயவாய் மன்னித்து அவருக்கு விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. சகோதரன் உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறதுக்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. வேதம் வாசித்தால் மட்டும் பத்தாது, தனிப்பட்ட முறையில டெய்லி உங்கள்ட்ட ஜெபிக்கிறதுக்கு நீர்தாமே அவருக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். குடும்பத்தாருக்கு நல்ல சாட்சியாக சகோதரன் வாழ்ந்து குடும்பத்தோடு வேதத்தை ஆராய்கிற ஒரு மகனா, குடும்பத்தோடு ஜெபிக்கிற ஒரு மகனா இருக்க வேண்டும் என்று சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனுக்கு இருக்கிற எல்லா சுகர் கம்ப்ளைண்ட்டையும் பிபியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். சகோதரனுக்கு இருக்கிற எல்லா சுகரையும் பிபியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவரோட உடலை விட்டு வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். சுகர்ல இருந்தும் பிபியில இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழு விடுதலையை நாங்கள் இந்த வெளியில கட்டளை எடுக்கிறோம். சகோதரனுக்கு இருக்கிற இந்த சுகர் கம்ப்ளைண்ட்ல இருந்து, பிளட் பிரஷர்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால முழு விடுதலையை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க சகோதரன் கூட இருங்க. உண்மை அறிகிற அறிவுல சகோதரன் வளர்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால இருக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். பிரதர், நான் சேலத்துல இருந்து ஸ்ரீதர் பேசுறேங்க. ரெக்வெஸ்ட்ங்க. சொல்லுங்க பிரதர். அருணாப்பா பேசுறேங்க. பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பிரதர், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். எனக்கு பிரதர் இப்ப எனக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க. அதே சமயத்துல எனக்கு சளியும் கோல்டு வந்து நெஞ்சில வந்துங்க, அலர்ஜிக் சளி, மூக்குலயும் அலர்ஜிக் சளி இருக்குது, கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுங்க. அதனால எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாம் பிரதர். இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய சகோதரர் ஸ்ரீதருக்காக கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. சகோதரனுக்கு இருக்கிற ஆண்டவரே இந்த சுகர் ஆண்டவரே, அவருடைய ஆண்டவரே செஸ்ட்லயும் நோஸ்லயும் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சளி தொந்தரவுகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. இது எதனால வந்துச்சுன்றத நீங்க சகோதரனுக்கு நீங்க உணர்த்துங்க. எந்த காரியத்தை உங்கள்ட்ட ஒப்பு கொடுக்கணும், எந்த காரியத்துக்காக அவர் தனிப்பட்ட முறையில ஜெபிக்கணும் அப்படின்றத அவருக்கு நீங்க உணர்த்துங்க. இந்த வேளையில ஆண்டவரே அவருக்கு விடுதலைக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்கு ஏதாகிலும் ஆண்டவரே பாவங்கள் தடையா இருந்துச்சுன்னா தயவாய் வந்துட்டு இந்த வெளியில கர்த்தர் மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அது ஆண்டவரே தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுப்பா தயவா இந்த வெளியில மன்னிச்சு சகோதரனுக்கு இந்த சுகர்ல இருந்து, அந்த செஸ்ட்ல இருக்கிற அந்த சளியில இருந்து ஆண்டவரே, நோஸ்ல இருக்கிற ஆண்டவரே அந்த அலர்ஜியில இருந்து, சளியில இருந்து நீர் விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அவருடைய சகோதரருக்கு இருக்கிற எல்லா சுகர் கம்ப்ளைண்ட்ல இருந்தும், அவருடைய சளிகள்ல இருந்து, செஸ்ட்ல நோஸ்ல இருக்கிற எல்லா அலர்ஜி, சுகர் அலர்ஜி அண்ட் இந்த கோல்டுல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் விடுதலை கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. சகோதரனுக்கு இருக்கிற எல்லா சுகர் கம்ப்ளைண்ட்ல இருந்து, அவருடைய செஸ்ட்ல நோஸ்ல இருக்கிற எல்லா கோல்டு சளி தொந்தரவுகள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விடுதலை கட்டளை எடுக்கிறோம். சுகரை கொண்டு வருகிற எல்லா மாம்சத்தின் கிரியைகளை, அசுத்தாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை விட்டு வெளியே போய் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். அவருக்கு இருக்கிற எல்லா கோல்டையும் எல்லா சுகர் கம்ப்ளைண்ட்டையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை விட்டு வெளியே போய் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். சகோதரனுக்கு இந்த வேளையில சுகர் கம்ப்ளைண்ட்ல இருந்து, அவருக்கு இருக்கிற இந்த சளி தொந்தரவுல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, ஆண்டவரே நீர் இந்த வேளையில எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை நீங்க மன்னிச்சிருக்கிறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுடைய எல்லா பாவங்களையும் உடைய சரீரத்தின் மேல் சுமந்து சிலுவையிலே நீர் தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று எழுதியிருக்கிறது. இந்த வேளையில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால சகோதரன் ஸ்ரீதருக்கு விடுதலை கிடைத்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய சுகர் கம்ப்ளைண்ட்ல இருந்து, அவருடைய செஸ்ட்ல இருக்கிற சளியில இருந்து, நோஸ்ல இருக்கிற சளியில இருந்து, ஜெனரலா இருக்கிற எல்லா சளி கம்ப்ளைண்ட்ல இருந்து நீங்க விடுதலை கொடுத்துட்டீங்கன்றதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களினுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட் பிரதர். தேங்க் யூ பிரதர். பிரைஸ் லார்ட். பிரதர், எனக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதுங்க. சொல்லுங்க. இங்க கனடா பால் பிரதர் கூட இருக்கிறோம் இங்க. சொல்லுங்க. பேப்டிசம் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். ஓகே, எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறீங்களா? ஆமாங்க பிரதர். நல்ல விஷயம் பிரதர்.
ஓஹோ. ஓகே, நம்ம எனக்கு கொஞ்சம் ஜெபிக்கலாம். ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா. பிரதர் உங்க பேர் சொல்லுங்க. ஹிகினுங்க பிரதர் என் பேரு. ஹிகின். ஓகே. இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் ஹிகின கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று எழுதியிருக்கிறபடி சகோதரன் ஆண்டவரே நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரே பாவங்கள் போக கழுவப்பட்டு பரிசுத்தாவின் வரங்களை சகோதரன் பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம். அதுக்கு தேவையான நல்ல ஒரு ஆவிக்குரிய ப்ரிப்பரேஷனை சகோதரனுக்கு கொடுங்க. எல்லா பாவங்களையும் அறிக்கை பண்றதுக்கு கிருபையை கொடுங்க. நல்ல ஆண்டவரை மனம் திரும்புறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரை ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி என்னென்ன ஆவிக்குரிய தயாரிப்புகள்லாம் இருக்கணுமோ எல்லாவற்றையும் அவர் தயாரிக்கிறதுக்கு நீங்க அவருடைய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு முன்பாக திருப்ப வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். யாரையாவது ஆண்டவர் யார் கூடயாவது சமாதானம் இல்லைன்னா அவர்களோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு சகோதரனுக்கு கிருபை பாராட்டுங்க. யாரையாவது மன்னிக்கணும்னா அவர்களை மன்னிப்பதற்கு சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரை கம்ப்ளீட்டா தரவா ரிப்பன் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று தன் பாவங்கள் போக கழுவப்பட்டு பரிசுத்தாவின் வரங்களை சகோதரன் பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சகோதரனோட கூட இருங்க. அவருடைய சாட்சியின் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க கிருபையை கொடுங்க. ஆண்டவரே அவர் மூலமா அநேகர் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்வதற்கு சகோதரனை நீங்க பலப்படுத்துங்க. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அவரோட கூட இருங்க. அவரும் பால் பிரதரும் சேர்ந்து செய்கிற அந்த ஊழியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க சகோதரர்களோட கூட இருந்து இது ஆண்டவரே அவர்கள் இருக்கிற கூடுகை இது 30, 60, 100 வளர்ந்து பெருகுவதற்கு நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுங்க. அதற்காக உங்களுடைய கேதரிங்ஸை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே துதிகன மகிமை எல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். தேங்க் யூ. பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சிகள், இதுக்கு மேல எதுவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா இதோட பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் ஜீசஸ்.